கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசியத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த உலகம் மகிழ்ச்சியை நோக்கி ஓடுகிறது, மகிழ்ச்சியை தேடி அலைகிறது. மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள பல விதங்களிலே, பல பெயர்களிலே, பல முயற்சிகளிலே அது தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிற மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் என்கிற அந்த பதம், அந்த வார்த்தை அப்படி சமூகத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இது நம்முடைய வாழ்வின் சலசலப்புகள், நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளையும் அப்பாற்பட்ட இந்த ஒரு ஆனந்தம் நம்முடைய உள்ளத்திலே நிரம்பி வழியும் என்று சொல்லுகிறது. இந்த ஆனந்தம், பரிபூரணமான இந்த ஆனந்தம், the fullness of joy cannot controlled by the circumstances. நம்முடைய சூழ்நிலையாலே இந்த ஆனந்தத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆனந்தம் தேவனுடையதாய் இருக்கிறது. தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் அதை கொடுக்கிறார். அது எவ்விதமாய் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருடைய சமூகத்தில், அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிற பொழுது இது உள்ளான ஒரு ஆனந்தம். பலர் சந்தோஷமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறதை போல முகபாவனை செய்வார்கள். இந்த உலகத்தில் அநேகர், முக்கால்வாசி பேர் ஆனந்தமாக இருக்கிறதை போல நடிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, the joy is connected to the presence of God. இந்த ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம், அவருடைய சமூகத்தில் நீ ஐக்கியப்படுகிற பொழுது, அவரை உனக்குள்ளவராய் கொண்டிருக்கிற பொழுது, எல்லாவற்றுக்கும் ஊற்றாயிருக்கிற அவர் உனக்குள்ளே வருகிற பொழுது, அந்த பரிபூரணமான ஆனந்தத்தை இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க முடியும், அனுபவிக்கலாம், அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது எந்த சூழ்நிலையாலும், எந்த நிலைமையாலும், எந்த காரியத்தினாலும் இது கட்டுப்படுத்த முடியாது, மறைத்திட முடியாது, அடங்கி போக செய்ய முடியாது. காரணம், இது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒன்றே ஆகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 21:6 விதமாய் படிக்கிறோம், அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சினால் பூரிப்பாக்குகிறீர். இந்த உலகத்திலே தம்மை தேடுகிற மனிதர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நன்மையும் இரக்கமும் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமாயிருக்கிறது. அவர் மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் சற்றே மாறுபட்டு அர்த்தங்கள் வேறாய் இருக்கிறதை போல தோன்றினாலும், இந்த ஆனந்தத்திலிருந்து அதிகமாகிற பொழுது அந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. ஒன்றொன்றாய் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் எந்த மட்டும் இந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் போய் அவருடைய ப்ரெசன்ஸில், அவருடைய சமூகத்தில் நம்மை ஊற்றி விடுகிற பொழுது, அது தேவனிடத்திலிருந்து உள்ளான ஒரு ஆனந்தத்தை அது சொல்லுகிறது. வெளிப்புறமாய் அல்ல, நாட் எக்ஸ்டர்னலி பட் இன்வார்ட், உள்புறமாய் உனக்கு உள்ளான மனதிலே அந்த ஆனந்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது, ஏமாற்றி கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிற மாதிரி அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உனக்கும் எனக்கும் எவ்வளோ பிரச்சனை நம்மளை சுற்றி நடந்தாலும், என்ன சவால்கள் நம்மை சந்தித்தாலும், சரீர பலவீனங்கள் வந்தாலும், பலவிதமான குடும்ப பிரச்சனைகள் வந்தாலும், பல வருஷமாய் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் அநேக நெருக்கடிகளை சந்தித்தாலும், இந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆனந்தம் எப்பொழுதும் குறைந்திடாது. அதை ஒருவராலும் மாற்றிடவும் முடியாது. அது உனக்குள்ளே அந்த சந்தோஷம், பரிபூரணமான ஆனந்தம் எப்பொழுதும் உனக்கு ஒரு தெம்ப, புது பலத்தை உனக்கு கொடுக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது விதமாய் சொன்னான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். இந்த வார்த்தையாகிய தேவன், அந்த வார்த்தையானவர் இருக்கிற அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகம், அவருடைய அந்த மகிமை வழங்குகிற அந்த இடத்திலிருந்து உண்டாகுகிற அந்த உள்ளான ஒரு தெம்பு,
அந்த உள்ளான ஒரு மகிழ்ச்சி ஆனந்தத்தை அவன் சொல்லுகிறான். உம்முடைய வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி எங்கெல்லாம் இந்த தேவனுடைய சமூகம் இருக்கிறது என்று ஒருவேளை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் சங்கீதம் 139 விதமாய் படிக்கிறோம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அப்போ சொல்கிறாரு, நான் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் ஓட முடியாது, எல்லா இடத்துலையும் உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கிறது. நீங்கள் உள்ளம் தாழ்த்தப்பட்டவர்களாய், இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவிக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த தேவனுடைய அந்த ப்ரெசன்ஸ், அந்த தேவனுடைய அந்த பிரசனத்தை நீங்கள் எல்லா இடத்திலும் உணர முடியும். 8வது வருஷம் 139 சங்கீதம் 8 விதம், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் ஒருவேளை விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அவருடைய பிரசனம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அவர் மகிமையின் கர்த்தர், அவர் எல்ஷடாய், எல்லா இடத்திலும் அந்த மகிமை இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் அந்த தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து உங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய ஆனந்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீங்களா? அவருடைய வலது கரத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அவரிடத்துலேருந்து தான் அந்த ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஆனந்தம், களிப்பு எல்லாம் அவரிடத்தில் உண்டாகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நீ எப்படி துக்கித்து கொண்டிருக்கிறையா, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியா? கவலைப்படாத. உனக்கு வாழ்க்கையில் ஆனந்தமும் மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்குன்னு சொன்னால் இயேசு ராஜாவுடைய சமூகத்தில் when you fellowship with him you will receive the fullness of joy. எவ்விடத்தில் ஐக்கியப்படுகிற பொழுது உனக்கு அந்த பரிபூரணமான ஆனந்தத்தை கர்த்தர் கிருபை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான தகப்பனே, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துக்கத்தின் நுகங்கள் உடைந்து போவதாக, நெருக்கத்தின் கஷ்டங்கள் உடைந்து இவர்கள் எப்பொழுதும் பரிபூரண ஆனந்தத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற அந்த பாக்கியமான பரிபூரண ஆனந்தத்தை இவர்கள் அனுபவிக்கும்படி செய்யும். உடைய மகிழ்ச்சினால் இவர்களை நிரப்பும் ராஜா. இந்த நாள் முழுவதும் இவர்களை வேலியடைத்து உடைய வார்த்தைகளை கொண்டு பேசி பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.